இது ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்கள் இருந்து கேட்குறாங்க. அது இஸ்காக் அலைஹிஸ்ஸலாமா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா, இல்லை இதர மகன்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களான்னு இல்லை, மகன்கள்னா வரலாறுல இருக்கு. அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை கலீலாக தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம், தேர்ந்தெடுத்திருக்கிறது என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் நெருப்புல இருந்தேன், அதை இருந்தேன், இது இருந்தெல்லாம் சொல்லலை. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தந்ததை எல்லாம் நான் பொருந்தி கொண்டதற்காக இருக்கலாம். என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தந்ததற்கெல்லாம் பொருந்தி கொண்டதற்காக இருக்கலாம், அதனால அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் நம்ம கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இப்ப நம்ம எவ்வளவு பேர்கிட்ட இருக்குங்கிறத ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மலக்குமார்கள் அல்லாட்ட கேட்குறாங்க, ஏன் அல்ல இவங்களை கலீலாக நீ தேர்ந்தெடுத்திருக்க, அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருக்க, ஏன்னா அப்புறம் அல்லா வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய கொடுக்குறான். முதல்ல வறுமையில வச்சிருக்கான், ஊர் மக்கள் எல்லாம் ஏளனம் பேசுறது மாதிரி வச்சான், அரசை வெறுத்து ஒதுக்க வச்சான், எல்லா கட்டத்திலையும் மீறி மீறி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல செல்வத்தை அதிகமாக்கி கொடுத்தான். எப்படி எவ்வளவு செல்வம் கொடுத்தானா, நாய்க்கு தங்க வாறு போட்டிருப்பாங்களாம் அடையாளத்துக்கு. நாயுடைய கழுத்துல தங்க வாறு அடையாளத்துக்கு போட்டிருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த நாய் எத்தனை நாயிண்டா, அதாவது ஆடுகளை காவலுக்கு நாய் வைப்பாங்க இல்லையா, 12 லட்சம் நாய்கள்னு சொல்லப்படுது. அப்ப ஆடு எவ்வளவு இருக்கும்? ஏன் தன் மகனை அறுக்க துணிஞ்சதுனால, அல்லாஹ் சொர்க்கத்தில இருந்து அந்த ஆடை அனுப்புனதுனால அந்த ஆட்டுடைய பரக்கத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கியாமத்து நாள் வரையிலும் வரணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் ஏற்பாடு. வரலாறு நம்ம வரலாறா பார்த்தோம்டா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதங்கள் அதுல கொட்டி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட செல்வங்களை கொடுத்துட்டதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றாங்க மலக்குமார்கள் அல்லாட்ட, அல்லாஹ் இவ்வளவு வசதி வாய்ப்பை நீ கொடுத்துட்ட, நீ கலீலாவும் தேர்ந்தெடுத்துட்ட, அப்படி என்ன அவங்கள்ட்ட ஸ்பெஷல் இருக்கு? அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் அல்லான்னு சொல்லிட்டு அனைத்தையுமே அர்ப்பணிச்சிருவாங்க. ஏன்னா முஸ்லீம் அப்படின்றாலே என்ன, அனைத்தையும் அர்ப்பணிப்பவர்னு அர்த்தம். நம்மளும் சொல்றோம் முஸ்லீம்க்கு, அல்லாஹ்வுக்காக நம்ம எதையெல்லாம் அர்ப்பணிச்சிருக்கோம். தியாகம்னு சொல்றோம், நம்ம என்ன தியாகம் பண்ணியிருக்கோம் ஒரு கடை நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இப்ப அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொன்ன பிறகு மலக்குமார்கள் கேட்குறாங்க, யா அல்லாஹ் அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. சரி நீங்க டெஸ்ட் வச்சு பார்த்துக்கங்கன்ட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், திரும்ப ஈமான புதுப்பிப்போம். மலக்குமார்கள் வர்றாங்க. இப்ப காட்டுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்களோட தானும் ஒருவராக, ஓனரு நீ தொழிலாளின்னு இல்லை, அவங்களோட இவங்களும் ஒருவராக இருக்கிறாங்க. காட்டுல அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு அமர்ந்திருக்காங்க. இப்ப மலக்குமார்கள் வந்து ஒரு ஓரமா நின்று மலை அடிவாரத்துல நின்று சுப்புஹுன் சுத்துசுன் ரப்பனா ரப்புல் மலாயிகத்திகி வரு அப்படின்னு மலக்குமார்கள் சொல்றாங்க. அந்த எதிரொலிக்கும் இல்லையா, மலை அடிவாரத்துல பேசும்போது எதிரொலிக்கும், அது மலக்களுடைய குரல். அந்த ரம்மியமான இடம், அந்த சத்தம் எவ்வளவு அழகா கேட்டிருக்கோம். இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அது ஈர்ப்பாயி மலக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, நீ இன்னொரு தடவை சொல்லுங்களேன். முதல்ல நாங்க சொல்லிட்டோம் அல்லாஹ்வுக்காக, இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன தருவீங்க? இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஆட்டு மந்தையில பாதியை தரேன். இருக்கிற ஆட்டு மந்தை எவ்வளவு? ஆட்டு மந்தையில நான் பாதியை தந்தேன், இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றாங்க. அதுக்கு பிறகு அதை கேட்டு அப்படியே உள்வாங்கி அவங்க உள்வாங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த திக்கிற முடியுது. முடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, திருப்பி இன்னொரு தரம் சொல்லுங்களேன், மீதம் உள்ள ஆட்டு மண்டையும் நான் தந்துறேன். அவங்க கேட்க முன்னையே சொல்லிட்டாங்க. இப்ப 2-3 முறையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. 4வது முறையும் திரும்பவும் கேட்க ஆசையா இருக்கு. இப்ப சொல்றாங்க, இன்னொரு முறை சொல்லுங்களேன். இப்ப நீங்க இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு மேய்ப்பாளன் ஒருவன் வேணும் இல்லையா? மேய்ப்பாளன் இல்லாம நீங்க ஆடை மேய்க்க முடியாது. அதுக்கு நான் வந்துறேன், எனக்கு இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. இப்ப அவங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு ஆடுகள் நானும் வர ரெடின்னு அவங்க நிற்கும் போது மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்க மலக்குமார்கள், நாங்க இதை ஆட்டையும் கொண்டு போய் நாங்க சொத்துக்களை எங்கட போய் மேய்ப்பாங்க, அதனால எங்களுக்கு வேணாம், அல்லாஹ்வுடைய பரக்கத்தோட இந்த ஆடுகள் இங்க இருந்துடட்டும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நான் கொடுத்த நபியுடைய வார்த்தை
கொடுத்ததை திருப்ப வாங்க முடியாது. நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க என்ன செய்யணுமோ என்னையும் ஆடையும் அல்லாஹ்விடம் உத்தரவு கேட்டு செய்யுங்க. இப்பதான் மலக்குமார்கள் சொன்னாங்க, உங்களை அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்ததை நாங்க அறிந்து கொண்டோம். ஏன்னு கேட்டா ஒரு தஸ்பீஹ் இப்ப நம்ம ஓதுறோம், சுப்புஹுன் குத்தூஸுன் ரப்பனா ரப்புல் மலாயிகத்துக்கு வர்றோம். இந்த என்னமா ஈர்ப்பு இருக்கு நம்மளுக்கு? சொல்ற நம்ம ஓதுறவங்களுக்கும் இப்ப கேட்கிற உங்களுக்கு என்ன நம்மளுக்கு ஈர்ப்பு வருது? மேல்ல ஒரு சின்ன சிலிப்பு வருதா? இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தம் நம்மளுக்கு என்ன தெரியுது? தெரிஞ்சாலும் இதுக்கு நம்ம ஆட்டு மந்தையவே ஒப்படைப்போமா? அதுக்கு கூலிக்காரனை நம்ம போவோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை கலீலாக தேர்ந்தெடுத்ததுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளதாக இருக்குன்னு அவனை புரிஞ்சுக்கிறணும். இப்ராஹிம்